தான் மறைத்தாலும் சத்தமா சொல்லுங்க. இந்த பூமியில நல்லா புரிஞ்சுக்கங்க, எதையும் மறைக்க முடியாது. மனுஷனை ஏமாத்திடலாங்க, மனிதர்களை ஏமாத்திடலாம், மறைச்சிடலாம் இல்ல. ஆனா யாரை ஏமாத்த முடியாது? இன்னைக்கு எத்தனை அந்த கொலைகள்லாம் நடக்குது. இந்த கொலை செய்யும் போது என்ன நினைப்பான், எப்படியாவது என்ன பண்ணணும், இதை சொல்லுங்க, இதை மறைச்சிடணும், நான் செய்யறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு செய்வானுங்க. கொலை செய்யறானுங்களாம் யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. ஆனா என்ன ஆகுது, அவனை கொண்டு போய் நியாயஸ்தானத்தில் நீதிக்கு முன்பாக நிற்க வைக்கும்போது என்ன ஆகுது, அவன் செய்த மறைபொருள் எல்லாம் வெளியில வருது. அது வரைக்கும் என்ன பண்ண, அது வரைக்கும் அவனுடைய ராஜ்யமா இருந்தது. ஆனா நீதி ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்றோம், அப்படித்தானே. வேசி 2 பிள்ளைகள் என்ன பண்றாங்க, பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுக்கும் பொழுது ஒருத்தி என்ன பண்றா, அந்த குழந்தை மேல ஏறி படுத்து செத்து போகுது. செத்து போன மறைவா என்ன பண்றா, ஒரு காரியத்தை பண்றா. உயிரோடு இருக்கிற குழந்தைய தன் வசமா படுத்திக்கிட்டு செத்து போன பிள்ளைய இன்னொரு தாய் இடத்துல படுக்க வச்சுட்டா. இப்போ இவங்க 2 பேரும் நீதிக்கு முன்பாக, நியாயாதிபதிகளுக்கு முன்பாக நிற்கும் பொழுது என்ன வந்தது, மறைக்கப்பட்ட அந்த காரியம் என்னவா வந்தது, வெளியில வந்துச்சு. வேதம் சொல்லுகிறது வெளியாக்கப்படாத மறைப்பொருள் நம்ம தான் நினைக்கிறோம்.